இன்றைக்கு கேள்விக்கான முதல் நிகழ்ச்சியில் நம்மோடு பேசுவதற்காக திராவிட இயக்க தமிழர் பேரவையின் பொதுச் செயலாளர் திரு சுப வீரபாண்டியன் அவர்கள் இருக்காங்க. அவங்க கிட்ட பேசலாம். வணக்கம் சார். வணக்கம் சார். தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் அண்மையில் 5,000 ரூபாய் கலைஞர் மகளிர் உரிமை தொகை கொடுத்து மக்கள் எல்லாருமே இன்ப அதிர்ச்சியில் ஆழ்த்தியிருந்தாங்க. அந்த அதிர்ச்சியிலிருந்து மீண்டு வருவதற்குள்ளாகவே அடுத்தடுத்து மாற்றுத்திறனாளிகளுக்கு, கைம்பெண்களுக்கு, திருநங்கைகளுக்கு இப்படின்ட்டு சிறப்பு தொகையாக கொடுத்து இன்னும் இன்பக்கடலில் ஆழ்த்தியிருக்காங்க. ஒரு தலைவர் அப்படிங்கிறவர் மக்களை காக்கக்கூடிய ஒருத்தர் இப்படித்தான் இருக்கணும் அப்படிங்கிறத ஒவ்வொரு முறையும் இதன் மூலம் நிரூபித்து கொண்டே இருக்கிறாராம். கண்டிப்பாக. அதாவது இப்போது கொடுத்திருக்கிற இந்த தொகை தொடக்கத்திலிருந்தே இந்த கடந்த 5 ஆண்டுகளாக பெண்களுக்கு குறிப்பாக இந்த அரசு செய்து கொண்டிருக்கிற ஒரு உரிமைக்கான உதவிகள், இந்த நாடு தமிழ்நாடு என்பதை தாண்டி பெண்கள் நாடு என்கிற அளவுக்கு அழைக்கப்படுகிற அளவுக்கு பல செய்திகளை நம் முதலமைச்சர் அவர்கள் கொடுத்து கொண்டே இருக்கிறார். இப்போது இதை குறிப்பாக சொல்ல வேண்டும். அதாவது அடுத்தடுத்த மாதங்கள் கோடை காலத்தை ஒட்டி இந்த தொகை அளிக்கப்பட்டிருக்கிறது என்று அப்போது எதிர்க்கட்சியிலிருந்து ஒரு விமர்சனம் வருகிறது. எதிர்க்கட்சி என்றால் விமர்சனம் வரும், அது இயற்கை தான். சென்ற ஆண்டிலெல்லாம் கோடை காலம் இல்லையா என்று எப்போதும் ஒரு அரசு ஒரு திட்டத்தை அறிவிக்கிற போது அதற்கு முன்னால் அது சிக்கலாக இருந்ததே இல்லை என்று அதற்கு பொருள் இல்லை. காமராஜர் அவர்கள் பகல் உணவு திட்டத்தை கொண்டு வந்தார். அது நம்முடைய நீதி கட்சி ஆட்சியில் தொடங்கப்பட்டது. 56ஆம் ஆண்டு காமராஜர் அவர்கள் அந்த திட்டத்தை கொண்டு வந்தார் என்றால் அதற்கு முந்தைய ஆண்டுகளிலெல்லாம் யாருக்கும் உணவில்லாத சிக்கலே இல்லை என்று பொருள் ஆகாது. இருந்திருக்கலாம். இன்றிலிருந்து இந்த ஆண்டிலிருந்து சில புதிய திட்டங்களை கொண்டு வர அரசு விரும்புகிறது என்பதுதான். அந்த வகையில் 5,000 ரூபாய் உரிமை தொகையும், அதனை தாண்டி பெண்கள் மட்டுமல்ல, விளிம்பு நிலையில் இருக்கிறவர்கள், மாற்றுத்திறனாளிகள், இவர்கள் மீது எப்போதுமே நம்முடைய அரசு மாற்றுத்திறனாளிகளின் மீதும் ஒரு அக்கறை கொண்டிருக்கிறது. மாற்றுத்திறனாளிகள் என்று பெயரிட்டதும், திருநங்கைகள் என்று பெயரிட்டதும் கலைஞரின் காலத்தில் திமுக அரசிலே தான். அவர்களை சொற்களால் கூட காயப்படுத்தாதீர்கள் என்பதுதான். அவர்களுக்கு வேறு திறமைகள் கூடுதலாக இருக்கின்றன. ஒரு திறன் குறைகிற போது இன்னொரு திறன் கூடுகிறது என்கிற அறிவியல் அடிப்படையில் தான் மாற்றுத்திறனாளிகள் என்று பெயர் மட்டுமன்று அவர்களுக்கு உதவியும் செய்யப்படும் என்கிற நிலையில் தான் இந்த அறிவிப்புகள் வந்திருக்கின்றன. இந்த அறிவிப்புகளுக்கு மக்களிடத்தில் பெரிய வரவேற்பு இருக்கிறது. எதிர்க்கட்சிகள் ஏன் இவற்றை பற்றி பேசுகின்றார்கள் என்றால் மக்களிடம் இருக்கிற வரவேற்பு அவர்களை அச்சுறுத்துகிறது. எனவே அதுவே இந்த திட்டம் பெரிய வெற்றி பெற்றிருக்கிறது என்பதைத்தான் எடுத்துக்காட்டு. இந்த வெற்றிகரமான கலைஞர் மகளிர் உரிமை தொகை அப்படிங்கிறது தமிழ்நாட்டில் ரொம்ப சிறப்பாகவே போயிட்டு இருக்கு. மற்ற மாநிலங்களுக்குமே ஒரு முன்னோடியாக இருந்திருக்கு. அண்மையில் புதுச்சேரி முதலமைச்சர் கூட இதை சிறப்பு தொகையை நானும் கொடுக்குறேன் அப்படிங்கிற ஒரு அறிவிப்பை கொடுத்துருக்காங்க. அதனால மக்கள் ரொம்ப மகிழ்ச்சிகரமாக இருக்காங்க. இந்த மாதிரியான முன்னோடி திட்டங்களை கொடுக்கறதுல இந்தியாவிலேயே முன்னோடியாக முதலமைச்சர் அவர்கள் விளங்கி வருகிறாராம். சில திட்டங்களில் உலக அளவிலேயே கூட முன்னோடியாக தமிழ்நாடு விளங்குகிறது என்று சொல்லலாம். இது மிகையல்ல. இந்த காலை உணவு திட்டம் என்பதை கனடாவிலே கூட நாங்கள் பின்பற்ற இருக்கிறோம் என்று அறிவித்திருக்கிறார்கள். ஏனென்றால் மற்ற உணவு என்பதை விட இந்த காலை உணவு என்பது மிக முதன்மையானது. அதைத்தான் ஆங்கிலத்திலேயும் கூட பிரேக்ஃபாஸ்ட் என்று நாம் சொல்லுகிறோம். அதாவது உண்ணாவிரதத்தை முறிப்பது. மற்ற உணவுகளுக்கான இடைவேளை 4-5 மணி நேரம் இருக்கும். ஆனால் இரவிலே உண்டதற்கு பிறகு காலை உணவு வரையிலே 12 மணி நேரம் உணவு உண்ணாமல் இருப்பதாலே தான் அதை உண்ணாவிரதம் என்றும் அதை முறிப்பது என்றும் பிரேக்ஃபாஸ்ட் என்று ஆங்கிலத்தில் அதை வைத்திருக்கிறார்கள். பல குழந்தைகள் கிராமத்தில், இங்கே இருக்கிற மாநகரத்தில் இருக்கிறவர்கள் அதை உணர்ந்திருப்பார்களா என்று தெரியவில்லை. கிராமத்தில் இருக்கிற ஏழை விவசாயிகளினுடைய பிள்ளைகள் காலையில் உணவில்லாமல் பள்ளிக்கூடங்களுக்கு வருகிற காட்சி நெடுநாட்களாக இருந்திருக்கிறது. அப்படி ஒரு காட்சியை பாலக்காடுக்கு அருகிலே பார்த்துவிட்டு அன்றைய கல்வியாளர் நேத்து சுந்தரவடிவேல் அவர்கள் தான் பிள்ளைகள் மயக்கம் போட்டு விடுகிறார்கள். என்ன காரணம் என்றால் காலையிலேயே உணவில்லாமல் வருகிறார்கள் என்று சொன்னதற்கு பிறகு மதிய உணவு திட்டம் வந்தது. காலை உணவு என்பது மிக முதன்மையானது என்பதை புரிந்து கொண்டிருக்கிற நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் இப்போது காலை உணவு திட்டத்தை கொண்டு வந்திருக்கிறார். அது இந்தியா முழுவதும் பின்பற்றப்படுகிற ஒரு திட்டமாக இருக்கிறது. எனவே தமிழ்நாடு அரசு அறிவிக்கிற பல திட்டங்கள் இந்தியாவில் இருக்கிற பிற மாநிலங்களில் முன்னோடியாக இருக்கிறது. ஆகையினாலே தான் நோபல் பரிசு பெற்ற அமர்த்தியா சென் போன்றவர்கள் அன்சர்டன் என்கிற அந்த புத்தகத்திலே, அன்சர்டன் க்ளோரி என்கிற அந்த புத்தகத்திலே எழுதுகிறார்,
தமிழ்நாட்டின் வளர்ச்சியை ஒப்பிட வேண்டுமானால் இந்தியாவின் பிற மாநிலங்களோடு ஒப்பிட முடியாது, வெளிநாடுகளோடு தான் ஒப்பிட முடியும் என்று எழுதுகிறார். உலக தரத்திலான ஒரு திட்டங்களை கொடுத்துட்டு இருக்காங்க. அதை ஒன்றிய அரசு வெளியிடுகிற புள்ளி விவரங்களே அதை உறுதிப்படுத்துகின்றன. நாம் சொல்லவில்லை. மிக தெளிவாக ஒன்றை சொல்ல வேண்டுமானால் இந்தியாவிலேயே உயர்கல்வியில் பெண்கள் கூடுதலாக படிக்கிற மாநிலம் தமிழ்நாடு தான். யாரும் மறுக்க முடியாது. நாம் வெறும் பெருமை பேசவில்லை, புள்ளி விவரங்களின் அடிப்படையில் தான் சொல்லுகிறோம். பொதுவாக உயர்நிலைப் பள்ளியிலே இருந்து கல்லூரிக்கு போகிறவர்கள் இந்திய அளவில் 27.2%, ஆனால் தமிழ்நாட்டில் 43.1%. அதனால் எல்லா விதங்களிலும் ஒரு முன்னோடி மாநிலமாக இருக்கிறது. அதை தொடர்ந்து நம் முதலமைச்சர் அவர்கள் உறுதிப்படுத்தி கொண்டார். அண்மையில் கூட பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் வெளியிட்டிருந்தாங்க, ஒன்றிய அரசோட அந்த அறிவிப்படி 76% வந்துட்டு உயர்கல்வி அப்படிங்கிறது இன்றைக்கி பெண்கள் மத்தியில் மிகப்பெரிய ஒரு வளர்ச்சி பாதையை நோக்கி போயிட்டுருக்கு அப்படிங்கிறதையும் அவங்க குறிப்பிட்டிருந்தாங்க. சார், மீண்டும் இந்தி திணிப்பு, அதாவது திருச்சியில் அண்மையில் வந்துட்டு அந்த ரயில்வே டிபார்ட்மெண்ட்டோட அந்த என்ட்ரன்ஸ் கேட்டில் இந்தியை திணிக்கிற விதமாக போட்டிருந்தாங்க. பல்வேறு விமர்சனங்கள் வந்து எழுந்ததுக்கு அப்புறமா வந்து அது மாற்றப்பட்டிருக்கு. இது மாதிரி அண்மையில் வந்து 100 நாள் வேலை திட்டம், இந்த மாதிரி நிறைய திட்டங்களாக இருக்கட்டும், அவங்க இப்போ கொண்டு வர சட்டங்களாக இருக்கட்டும், மசோதாக்களாக இருக்கட்டும், எல்லாத்துலேயுமே சான்ஸ்கிரிட் இல்லைன்னா வந்துட்டு சமஸ்கிருதம் இல்லைனா ஹிந்தி, இந்த மாதிரியான பெயரதை வச்சு மொழிவாரி ஆதிக்க அரசியலை முன்னெடுக்கலான்னு ஒன்றிய பாஜக அரசு நினைக்கிறதா? மீண்டும் இந்தி திணிப்பு என்பதை விட மீண்டும் 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 இந்தி திணிப்பு என்பதுதான் சரி. ஒவ்வொரு முறையும் அவர்கள் முயற்சிக்கிறார்கள். இது 1937 நடந்து கொண்டிருக்கிறது. முதலாக இதனை இப்படி ஒரு திணிப்பு வருவதற்கு முன்பே கூர்ந்து கவனித்து மிகுந்த தொலைநோக்கு பார்வையோடு எழுதியவர் ஐயா பெரியார் அவர்கள் தான் 1926 ஆண்டே இந்தி ரகசியம் என்று ஒரு கட்டுரை குடியரசில் இருக்கிறது. இந்தி திணிக்கப்பட இருக்கிறது, அவர்களால் சமஸ்கிருதத்தை நேரடியாக கொண்டு வர முடியாது, சமஸ்கிருதத்தினுடைய பிரதிநிதியாக இந்தியை திணிப்பார்கள் என்று 26 எழுதியிருக்கிறார். 37, 39 வரைக்கும் ஒரு போராட்டம். பிறகு 48 52 வரைக்கும் இந்த இந்திய எழுத்துக்களை தார் கொண்டு அழித்த போராட்டம். 65ஆம் ஆண்டு ஒரு பெரும் போராட்டம். 86 ஒரு இந்திய எதிர்ப்பு போராட்டம். இப்படி தொடர்ந்து நடக்கிறது. 65 நடந்த அந்த போராட்டம் 50 நாள்கள் தான் என்றாலும் அது இந்தியாவே கண்டிராத பெரும் போராட்டம். 48, 52 தான் 4 ஆண்டுகள் நடைபெற்ற போராட்டம். இப்போது என்ன வேடிக்கையாக நாம் சொல்லலாம் என்றால், இதற்கு முந்தைய இந்திய எதிர்ப்பு போராட்டங்கள் எல்லாம் மாதக்கணக்கிலும் ஆண்டு கணக்கிலும் நடைபெற்றன. திருச்சியில் இந்தியில் எழுதியது ஒரே நாளில் முடிந்திருக்கிறது. அன்று காலையில் எழுதினார்கள், நம்முடைய தலைவர் அவர்கள் அறிக்கை விட்டார், மாலையிலேயே அவர்கள் திரும்ப பெற்றுக்கொண்டார்கள் என்பது இந்தி திணிப்புக்கு கிடைத்திருக்கிற ஒரு பலமான எதிர்ப்பின் விளைவு என்று சொல்லலாம். மீண்டும் மீண்டும் அவர்கள் அதை செய்வதற்கு என்ன காரணம் என்றால், எப்போதாவது கொஞ்சம் அயர்ந்து இருந்து விட மாட்டார்களா, அப்படியே உள்ளே கொண்டு வந்து விடலாமா என்று பார்க்கிறார்கள். நீங்கள் சொன்னது போல அந்த இந்தி சொற்களை மட்டுமல்ல, தமிழிலும் அதை தமிழ் எழுத்துகளால் இந்தி, நீங்கள் தமிழ், ஆங்கிலம், இந்தி 3 மொழிகளில் எழுதியிருந்தாலும் தமிழ், ஆங்கிலத்தில் இந்தி, இந்திய எழுத்துக்களில் இந்தி. அவர்களுக்கு என்று தனியாக எழுத்து வடிவம் இல்லை. தேவநாகரி வரி வடிவத்திலே தான் இந்தி எழுதப்படுகிறது. அந்த தேவநாகரி வரி வடிவத்திலேயே ஆங்கிலம், தமிழ் எல்லாம் வர வேண்டும் என்று கருதுகிறார்கள். இந்தியா முழுவதும் நீங்கள் பார்த்தால் தேவநாகரி வரி வடிவத்திலே தான் குஜராத்தி இருக்கிறது, மராத்தி இருக்கிறது, பீகாரி இருக்கிறது. நீங்கள் பார்த்தால் எல்லா எழுத்துகளும் இந்திய எழுத்துக்கள் போக இருக்கும். சிலவற்றில் மேலே கோடு இருக்காது, அவ்வளவுதான். எனவே அதே தேவநாகரி வடிவத்திலேயே தமிழையும் கொண்டு வர வேண்டும், இந்தி எழுத்தில் தமிழ் என்று எழுத வேண்டும் என்று கருதுகிறார்கள். எல்லாவற்றுக்கும் சேர்ந்து நடந்த முயற்சி தான் திருச்சியில் நடைபெற்றது. அவர்கள் இந்த முறை விலக்கி கொண்டிருக்கிறார்கள், மீண்டும் செய்ய மாட்டார்கள் என்று சொல்ல முடியாது. அதே வேலையாகவே இருப்பார்கள். அவர்கள் திணித்து கொண்டே இருப்பார்கள். நாம் எதிர்த்து கொண்டே தான் இருக்க வேண்டும், கவனமாக இருக்க வேண்டும் என்பதற்கான அடையாளம் தான் திருச்சியினுடைய போராட்டம். ஆனால் அண்மையில் மதுரைக்கு வந்த பிரதமர் மோடி வந்துட்டு புதுக்கோட்டையில் பேசினார். அதாவது எப்போவுமே வந்து ஹிந்தியில் பேசுகிற அவர் அன்றைக்கு வந்துட்டு ஆங்கிலத்தில் வந்து உரையாடி இருந்தார். அப்போது வந்துட்டு அவருக்கு இந்த தாக்கம் அப்படிங்கிறது, அதாவது மும்மொழி கொள்கை மீதான தாக்கம் தமிழ்நாட்டில் அதிகமாக இருக்குது, ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்காங்க அப்படிங்கிறத ஒரு பக்கம் அவர் ஏற்றுக்கொண்டு விட்டார் அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாமா? ஏன்னா ஒவ்வொரு முறையும் ஹிந்தியில் பேசுகிறவர் அன்னைக்கு ஆங்கிலத்தில் உரையாடினார். அதுக்கு என்ன பொருள், அப்படி எப்படி எடுத்துக்கிறது? அது தேர்தல் கூட்டம் என்று பொருள். தேர்தல் வரப்போகிற போது ஆங்கிலத்தில் பேசுவார்கள், தேர்தல் முடிந்ததற்கு பிறகு வருகிற நேரத்தில் இந்தியில் தான் பேசுவார்கள். நீங்கள் இப்போது மறுபடியும் 11ஆம் தேதியோ ஏதோ திருச்சிக்கு மோடி வருகிறார் என்கிறார்கள். கண்டிப்பாக ஆங்கிலத்தில் மட்டுமல்ல, முடிந்தால் கொஞ்சம் தமிழில் கூட பேசுவார்.
அவர் மொழியை மாற்றி பேசுகிற போது தேர்தல் நெருங்கி கொண்டிருக்கிறது என்று அதுக்கு ஒரு காரணம் இருந்துகிட்டே இருக்கும். ஆனால் நீங்கள் தேர்தல் முடிந்ததற்கு பிறகு வருகிற கூட்டத்திலேயே முற்றிலும் இந்தியிலே தான் பேசுவார்கள். என்ன அவர்களுக்கும் ஒன்று புரிகிறது என்றால், இந்தியா முழுவதும் ஒரு மாதிரியாக இருக்கிறது, தமிழ்நாடு மட்டும் வேறு மாதிரியாக இருக்கிறது என்பது இன்னும் அவர்கள் புரிந்து கொள்ளாத இன்னொரு செய்தி. இங்கு ஒரு ஆன்மீகம், பக்தி, மதம் வளருமானால் மக்கள் தங்கள் பக்கம் வந்து விடுவார்கள் என்று நினைக்கிறார்கள். மத நம்பிக்கை இங்கே இருக்கிறது, என்னை போல கடவுள் நம்பிக்கையற்றவர்களின் எண்ணிக்கை குறைவுதான். கடவுளை நம்புகிறவர்களின் எண்ணிக்கை, மதத்தை நம்புகிறவர்களின் எண்ணிக்கை தான் தமிழ்நாட்டில் கூடுதல். ஆனால் என்ன விந்தையாக இருக்கிறது என்றால், கடவுள் மதத்தின் மீதெல்லாம் நம்பிக்கை உண்டு, தேர்தலில் உதயசூரியனுக்கு தான் வாக்களிக்கிறார்கள். இது ஒன்றுதான் அவர்களுக்கும் புரிந்து கொள்ள முடியாத புதிராக இருக்கிறது. தமிழ்நாட்டு மக்கள் ஒன்றை தெளிவாக பார்க்கிறார்கள், மதம் வேறு, அரசியல் வேறு. நீங்கள் சாதி, மதம், கடவுள் நம்பிக்கை எல்லாம் தமிழ்நாட்டிலும் இருக்கிறது. ஆனால் அரசியலை பிரித்து பார்க்கிற ஒரு இயல்பு தமிழ்நாட்டில் அதற்கு பல ஆண்டுகளாக, இன்னும் சொன்னால் ஒரு நூற்றாண்டுக்கு மேலாக இந்த சமூக நீதி சார்ந்த கருத்தியல் தமிழ்நாட்டில் ஆழங்கால் பட்டிருக்கிறது. திராவிட அரசியல் என்பதை அவர்கள் எப்படி புரிந்து கொள்ள வேண்டும் என்றால், அது ஒரு சமூக நீதி அரசியல். கடவுள் நம்பிக்கை உடையவர். அன்றைக்கு நான் விமானத்தில் ஒருவர் பார்த்தேன், முழுக்க திருநீற்றுப்பட்டை, குங்குமம் எல்லாம் வைத்திருக்கிறார். அவர் சொல்லுகிறார், 1000 இருந்தாலும் 5 இல்லைன்னா நான் இந்த பதவிக்கு வந்திருக்க முடியாது என்கிறார். அந்த சமூக நீதி அரசியல் மராத்தியத்திலே அண்ணல் அம்பேத்கரும் தமிழ்நாட்டில் ஐயா பெரியாரும் விதைத்த அந்த விதைகள். அதே போல் மேற்கிலே ராம் மனோகர் லோகியா போன்றவர்கள் அதற்கான முயற்சி எடுத்தார்கள். அவர்களினுடைய உருவாக்கமாகத்தான் லாலு பிரசாத் யாதவ், நிதிஷ்குமார் வரையில் ஜார்ஜ் பெர்னாண்டஸ் எல்லாம். ஆனால் நிதிஷ்குமாரை அவர்களால் விழுங்கிவிட முடிந்தது, திமுகவை அவர்களால் விழுங்கிவிட முடியவில்லை. இதுதான் இங்கே இருக்கிற அழுத்தமான சமூக நீதி அரசியல். இதை புரிந்து கொண்டால், அவர்கள் இந்தியை திணிப்பதால், கோயிலுக்கு விழா எடுப்பதால், முருகனுக்கு வேலை எடுத்து கொண்டு போகிறோம் என்று நடிப்பதால், இதனாலெல்லாம் தமிழ்நாட்டு மக்களின் வாக்குகளை பெற்றுவிட முடியாது என்பது அவர்களுக்கு புரியும். இதுவரை புரியவில்லை என்றால் இந்த தேர்தலுக்கு பிறகாவது புரியும். இப்போ தமிழ்நாட்டு மக்கள் வந்துட்டு ஆன்மீகத்துக்கும் அரசியலுக்கும் என்ன வித்தியாசம் அப்படிங்கிறத ரொம்ப தெளிவாகவே புரிஞ்சு வச்சுருக்காங்கன்னு சொன்னீங்க. ஆனால் அண்மையில் அவர் அதே மதுரையில் பேசினவர் திருப்பரங்குன்ற விவகாரத்தையும் திருப்பியும் எடுத்து பேசினார். மதவாத கருத்துக்களை, மதவாத அரசியலை முன்னெடுத்து பேசினார். அப்படின்னா இந்த 2026 தேர்தல் அப்படிங்கிறது சனாதனத்துக்கும் சமூக நீதிக்கும் இடையிலான போர் அப்படின்னு எடுத்துக்கலாமா? இந்த 26 தேர்தல் மட்டுமல்ல, தொடக்கத்திலிருந்து தமிழ்நாட்டில் நடக்கிற தேர்தல்கள் சனாதனத்துக்கும் சமூக நீதிக்கும் நடக்கிற போர்தான். திருப்பரங்குன்றம் சார்ந்த மத அரசியல் ஒரு நாளும் இங்கே வெற்றி பெற்றுவிட முடியாது. நான் ஒன்றை சொல்லுகிறேன், குறித்து கொள்ளலாம். திருப்பரங்குன்றத்திலேயே திமுக தான் வெற்றி பெறும். நீங்கள் எண்ணி பார்த்தால் அவர்கள் எல் முருகன் அவர்கள் இருந்த கட்டம் என்று நினைக்கிறேன். வேல் யாத்திரை என்று திருத்தணி தொடங்கி திருச்செந்தூர் வரைக்கும் நடத்தினார்கள். திருத்தணியிலேருந்து திருச்செந்தூர் வரைக்கும் அறுபடை வீடுகளிலும் திமுக தான் வெற்றி பெற்றது. இது ஒரு பெரிய செய்தி, அவர்களுக்கு புரியாத செய்தி. அதனாலே மத உணர்வு தமிழ்நாட்டில் உண்டு, கடவுள் நம்பிக்கை உண்டு, சாதியம் உண்டு. ஆனால் அரசியலை அதிலிருந்து பிரித்து பார்க்கிற இயல்பு தமிழ்நாட்டு மக்களுக்கு இருக்கிறது. நீங்கள் ஒரு விஷயம் குறிப்பிட்டீங்க, நிதிஷ்குமாரை ஒன்றிய பாஜக அரசால் விழுங்கிவிட முடிஞ்சுது, ஆனால் திமுக முடியலன்னு. இன்றைக்கி அதே மாதிரி அவர் பொறுப்பேற்று முதலமைச்சராக பொறுப்பேற்று 4 மாதங்கள் கூட முடியல, திருப்பி அவர் ராஜினாமா பண்ண வச்சுருக்காங்க. மாநிலங்களவை உறுப்பினராக போகிறாரு அப்படின்ற மாதிரி ஒரு கருத்துக்களை பரப்புகிறாங்க. அது உண்மையா அப்படிங்கிறது தெரியல. இந்த விஷயத்தை வச்சு பார்க்கும்போது, அதாவது கூட்டணி வச்சிருக்கக்கூடிய கட்சிகளை சிதைக்கக்கூடிய வேலையை தான் ஒன்றிய பாஜக அரசு முன்னெடுக்கிறது அப்படின்னு வச்சுருக்காங்க. அப்போ நிதிஷ்குமாருக்கும் மகாராஷ்டிராவில் சிவசேனாவுக்கும் ஏற்பட்ட நிலைமை தான் தமிழ்நாட்டில் அதிமுகவுக்கும் இபிஎஸ்க்கும் ஏற்பட போகுது அப்படிங்கிறத உணர்த்துற ஒரு சான்று தான் இதுன்னு சொல்லலாமா? அவ்வளவு காலம் கூட இவர்களுக்கு இங்கே தேவைப்படாது. அதாவது அவர்களின் இயல்பு விழுங்குவது, பிறகு விழுங்கியதை செரிப்பது. நிதிஷ்குமாரை அடுத்த கட்டத்திற்கு வெளியில் தள்ளுகிற அந்த இடத்திற்கு வருகிறார்கள். இன்னொன்றையும் நான் பல கூட்டங்களில் சொல்லியிருக்கிறேன். பாரதிய ஜனதா கட்சியின் கையில் எப்போதும் ஒரு சூத்திரம் உண்டு. எந்த மாநிலத்திலாவது 2 கட்சிகள் வலிமையாக இருந்தால், நீங்கள் மேற்கு வங்கத்தை எடுத்துக்கொள்ளலாம், கேரளாவை எடுத்துக்கொள்ளலாம், 2 கட்சிகள் வலிமையாக இருந்தால் 2இல் ஒன்றை அழி, 2ஆம் இடத்தை பிடி. இதுதான் அவர்களுடைய சூத்திரம். தமிழ்நாட்டில் திமுகவை அவர்களால் வீழ்த்த முடியாது,
அதிமுகவை அடித்து விடலாம். பிரதான எதிர்க்கட்சியாக வர்றதுக்கான முயற்சிகளை எடுத்துட்டு இருக்காங்கன்னு சொல்லலாம். முயற்சி தான் அதிமுகவை அடித்துவிட்டு அந்த இடத்தில் தான் வந்து விடுவது என்று நினைக்கிறார்கள். நம்மை பொறுத்தளவு அதிமுக நமக்கு எதிர்க்கட்சியாக இருந்தாலும் திமுக ஆளுங்கட்சி, அதிமுக தான் எதிர்க்கட்சியாக இருக்க வேண்டும் என்று நினைக்கிறேன். திராவிட கட்சிகள் எல்லாமே எப்பவுமே வந்து பாரம்பரியமா திராவிட கட்சிகள் தான் ஆண்டு. ஆனால் நான் நினைக்கிறேன் அதிமுகவை அவர்கள் அழித்து விடுவார்கள். நாம் அதிமுகவை எதிர்க்கிறோம், அவர்கள் அழிக்கிறார்கள். ரெண்டுக்கும் வேறுபாட்டை அவர்கள் உணர்ந்து கொள்ள வேண்டும். ஒருவேளை அவர்கள் முயற்சியில் வெற்றி பெற்றால் தாங்கள் எதிர்க்கட்சியாக வந்து விடலாம் என்று நினைக்கிறார்கள். என்னை போன்றவர்களுக்கு அதிலும் ஒரு வருத்தம் இல்லை. காரணம், களத்தில் எதிரியை எதிர்கொள்ள வேண்டும். எதிரி மாதிரி ஒருவனோடு சண்டை போட்டு கொண்டே இருப்பதை விட எதிரியை சந்திக்கலாம் என்று தான் எனக்கும் தோன்றுகிறது. ஆனால் அவர்களால் இந்த மண்ணில் கால் ஊன்ற முடியாது, ஒரு நாளும் முடியாது. அதற்கு காரணம், ஒரு நூற்றாண்டுக்கு மேலாக சமூக நீதி சிந்தனைகள் ஊறி கிடக்கிற மண் இது. எனவே தான் இதனை நாம் பெரியார் மண் என்று சொல்லுகிறோம். ஆகையினால் அவர்கள் முயற்சி செய்கிறார்கள். எந்த ஒரு கட்சியும் தங்கள் முயற்சிகளில் இருக்கத்தான் செய்யட்டும். ஆனால் ஒரு நாளும் திராவிட இயக்கத்தை, திமுகவை இங்கே வீழ்த்த முடியாது. தமிழ்நாடு ஆளுநர் வந்து பதவி மாற்றம் செய்யப்பட்டிருக்காரு. மேற்கு வங்க ஆளுநராக மாற்றம் செய்யப்பட்டிருக்காரு. கேரள ஆளுநர் வந்து தமிழ்நாட்டுக்கும் கூடுதல் பதவியை வகிக்கிறாருன்னு சொல்லப்பட்டிருக்காங்க. வந்து ஒரு அரசியல் ரீதியான ஒரு கருத்துக்கள்லாம் வந்து RN ரவி வந்து முன் வச்சுட்டு இருந்தார். திடீர்னு இந்த மாற்றம் ஏன் அப்படிங்கிறது தெரியல. அதுவும் எதிர்க்கட்சிகள் ஆளக்கூடிய ஒரு இடத்துக்கு தான் இந்த மாதிரியான ஆளுநர்களை போடுறாங்க. இதற்கு பின்னாடி இருக்கக்கூடிய அந்த நுண் அரசியல்லாம் என்ன? ஆளுநர் பதவியே அரசியல் தான். ஆளுநர் பதவி என்பதே அறிஞர் அண்ணா அவர்கள் சொன்னது போல ஆட்டுக்கு தாடியும் நாட்டுக்கு ஆளுநரும் தேவையில்லை என்று சொன்னார். இந்த ஆளுநர் பதவியே ஆங்கிலேயர்கள் காலத்தில் அது ஒரு கண்காணி வேலைக்காக அமர்த்தப்பட்ட ஒரு பொறுப்பு. எனவே இன்றைக்கு காலையிலே தமிழ்நாட்டிலிருந்து ஒரு துயரம் விலகி இருக்கிறது என்றும் மேற்கு வங்கத்தில் நோக்கி அந்த துயரம் போய்கொண்டிருக்கிறது என்னும் செய்தியை நான் படித்தேன், மகிழ்ச்சி. ஆனால் RN ரவி என்கிற தனி மனிதர் அல்ல. ஆளுநர் என்கிற பதவியே தேவையற்ற ஒன்றாக இருக்கிறது. நீங்கள் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசுக்கு உதவியாக, பாலமாக இருப்பதற்கு அந்த பொறுப்பு பயன்பட வேண்டும். இவர்கள் தடைக்கல்லாக இருக்கிறார்கள். எனவே அப்படி ஒரு பொறுப்பே வேண்டாம். எனக்கு RN ரவி வேண்டாம் என்பது மட்டுமல்ல, ஆளுநர் என்கிற பதவியே வேண்டாம் என்று கருதுகிறவன் நான். எப்படி இருந்தாலும் அதற்கு ஒரு முன்மாதிரியாக முதலில் RN ரவி இங்கிருந்து விலகி போனதில் மகிழ்ச்சி தான். ஏனென்றால் அவருடைய முன்னெழுத்து RN என்றிருந்தாலும் நாங்களெல்லாம் RSS ரவி என்று தான் அவரை சொல்லுவோம். அப்படி முழுக்க முழுக்க ஒரு கட்சிக்காரராக இருந்து கொண்டிருந்தார். அவரை மாற்றியிருப்பது தண்டனையா அல்லது மம்தா அவர்களுக்கு தொல்லை கொடுக்க வேண்டும் என்று ஒன்றிய அரசு நினைத்திருக்கிறதா? இங்கே வேலை நடக்கவில்லை, அங்கேயாவது அவரால் வெற்றி பெற முடிகிறதா என்று பார்க்கிறார்களா என்று நினைக்கிறார்கள் போல் இருக்கிறது. மம்தாவிடமும் அவ்வளவு எளிதில் வெற்றி பெற்றுவிட முடியாது என்பது என் எண்ணம். ஒவ்வொரு முறையும் வந்து பிரதமர் மோடி வந்து தமிழ்நாட்டுக்கு வராரு. நீங்கள் சொன்ன மாதிரி சில விஷயங்கள், அந்த வணக்கம் அப்படிங்கிற அந்த வரவேற்பு அப்படிங்கிறது தமிழில் பேசுகிறாரு. நான் தமிழ்நாட்டுக்கான எந்த நலத்திட்டங்களும் கொடுக்கறதில்ல, நிதி ஒதுக்கிறதில்ல, எந்த ஒரு வளர்ச்சி பாதையை நோக்கி தமிழ்நாட்டை பயணிக்கிறதுல ஒரு என்ன சொல்ல வேண்டுமென்றே அந்த புறக்கணிப்பை கையில் எடுக்கிறாங்க. இதை எப்படி நம்ம பார்க்கறது? இல்லை, அவர்கள் எப்படி வேண்டுமானாலும் நினைக்கட்டும். ஆனால் மக்கள் அதை தெளிவாக புரிந்து கொண்டிருக்கிறார்கள். தேர்தல் வருகிற போது வணக்கம் என்று சொல்லிவிட்டால் உடனே ஏமாந்து போய்விடுகிற மக்கள் இல்லை தமிழ்நாட்டு மக்கள். உங்கள் வணக்கமும் எங்களுக்கு தெரியும், உங்கள் வணக்கத்துக்கு பின்னால் இருக்கிற சூழ்ச்சியும் எங்களுக்கு தெரியும். ஆகினால் நீங்கள் எண்ணி பார்க்கலாம். கடந்த 2024 நாடாளுமன்ற தேர்தலில் இந்தியாவில் அவர்கள் வெற்றி பெற்று வந்தார்கள். தமிழ்நாட்டில் ஓரிடத்தில் கூட வெற்றி பெற முடியவில்லை. இன்றைக்கு அதிமுகவின் தோளில் ஏறி வந்து விடலாம் என்று கருதுகிறார்கள். அது அவர்களுக்கு பயன் தராது, அதிமுகவுக்கு பலவீனத்தை தரும். அதிமுகவுக்கு வரக்கூடிய கொஞ்சம் வாக்குகளும் கூட பாஜகவோடு சேர்ந்தால் வராது. ஆனால் அவர்களுக்கு வேறு வழி இல்லை. அதான் கடந்த தேர்தலில் வந்து கூட்டணி வச்சுருந்தாங்க. அப்போ ஒரு விஷயம் அவங்க தெளிவாக தெரிஞ்சப்போ அதுக்கப்புறமா அடுத்த தேர்தலில் வந்துட்டு அவங்க அதை முறிச்சுக்கிட்டாங்க. பட் திருப்பியும் அந்த கூட்டணியை வந்து தொடர்ந்துருக்காங்க. அந்த கூட்டணியை தொடர்ந்திருப்பதற்கு காரணம் அவர்கள் தொடர்ந்தே ஆக வேண்டும் என்கிற நிலைக்கு தள்ளப்படுகிறார்கள், அச்சுறுத்தப்படுகிறார்கள். அவர்களின் மடியில் கனம் இருக்கிறது, எனவே வழியில் பயம் இருக்கிறது. இந்த 2026 தேர்தல் அப்படிங்கிறது அடுத்தது திராவிட மாடல் ஆட்சி வந்துட்டு 2.0 அமைக்கும் அப்படிங்கிறது மாண்புமிகு முதலமைச்சர்கள் ரொம்ப ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு விஷயத்தை எல்லாருக்குமே நம்பிக்கை கொடுத்துருக்காங்க. மற்றவர்களுக்கு இது என்னவாக இருக்க போகுது?
கண்டிப்பாக இது ஒரு பெரிய வெற்றியாக இருக்கும். நான் ஒன்று எதிர்பார்க்கிறேன். இதுவரை நடைபெற்ற தமிழ்நாடு சட்டமன்ற தேர்தல்களிலேயே 1971 தான் தமிழ்நாடு பெரிய வெற்றியை பெற்றது. இதுவரை காணாத அளவுக்கு 184 இடங்களை பெற்றது. அதுதான் இதுவரையில் சொல்லப்படுகிற ஒரு உச்சகட்ட வெற்றி. 2026 அதை தாண்டும். கண்டிப்பாக 184 இடங்களுக்கும் மேலாக திமுக கூட்டணி 200 இடங்களை தாண்டும். திமுக கழகம் போட்டியிடுகிற இடங்களின் எண்ணிக்கை குறைவாக இருக்கலாம், ஏனென்றால் கூட்டணி கட்சிகளுக்கு இடம் தர வேண்டியிருக்கிறது. திமுக கூட்டணியினுடைய வெற்றி வாய்ப்புகள் 200 இடங்களுக்கு குறையாமல் இருக்கும் என்றே நான் கருதுகிறேன். இதுவரை நடைபெற்ற சட்டமன்ற தேர்தல்களில் எந்த ஒரு கூட்டணியும் பெறாத அளவுக்கு ஒரு வெற்றியை இந்த தேர்தலில் திமுக கழக கூட்டணி பெறும். தமிழ்நாடு அப்படிங்கிறது ஒரு அறிவு சார்ந்த சமூகத்தை நோக்கி ஒரு பொருளாதார மிகப்பெரிய வளர்ச்சியை நோக்கி போயிட்டு இருக்கு. நீங்கள் பொருளாதார வளர்ச்சியில் வந்துட்டு 11.19% வந்து வளர்ச்சியை நோக்கி போயிட்டு இருக்கோம். ஆனால் ஒன்றிய பாஜக அரசும் அதிமுக வந்து எப்போவுமே வந்துட்டு ஒரு குற்றச்சாட்டுகளை ஒவ்வொரு தடவையும் அந்த பிளேமிங் கேம்ஸ் சொல்கிற மாதிரி குற்றச்சாட்டுகளை முன்னெடுத்து ஒரு அரசியல் பண்ணுறாங்க. அவர்களுடைய அந்த நலத்திட்டங்களை அறிவிக்கிறதுல அந்த வளர்ச்சியை கொண்டு போகிறதுல எது கவனம் செலுத்துறதில்ல. ஒவ்வொரு முறையுமே இந்த பிளேமிங் கேமையே ட்ரை பண்ணுறாங்களே சார். நான் அதை பெரிய குறையாக பார்ப்பதில்லை. காரணம், எந்த ஒரு எதிர்க்கட்சியும் அப்படித்தான் முயற்சி செய்வார்கள். என்ன துயரம் அவர்களுக்கு நேர்கிறது என்றால், எந்த ஒன்றையும் குறிப்பிட்டு பெரிதாக சொல்லி ஒரு வெற்றியை பெறுவதற்கான வாய்ப்பு அவர்களுக்கு குறைவாகவே இருக்கிறது. எல்லா இடங்களிலும் மக்களுக்கான தேவைகளை இந்த அரசு நிரப்பிக்கொண்டே இருப்பதால் மிக அழுத்தமான குற்றச்சாட்டுகளை இன்னமும் அவர்களால் வைக்க முடியவில்லை. பொத்தாம்புதுவில் பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை என்கிறார்கள். அதை எந்த பெண்ணும் ஏற்க மாட்டார். தமிழ்நாட்டில் பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை என்று சொல்லுகிற போது அவர்களை அறியாமல் அவர்களுக்கே சிரிப்பு வரும். எனவே இப்படி ஆதாரமற்ற மிக மேலோட்டமான குற்றச்சாட்டுகளை அவர்கள் வைத்து கொண்டிருக்கிறார்கள். ஒரு விதத்தில் பார்த்தால் அதுவே நமக்கு பலம் என்று தான் சொல்ல வேண்டும். சொல்லுகிற போது குறிப்பாக ஒரு பெரிய செய்தி நடந்துவிட்டது என்று அதை எதிர்க்கட்சிகள் எடுத்து சொல்லுகிற நேரத்தில் செல்லுபடியாகும். எந்த பொருத்தமும் இல்லாத சில குற்றச்சாட்டுகளை அவர்கள் முன்வைப்பார்கள். ஆனால் அந்த குற்றச்சாட்டுகளின் பலவீனமே அவர்களினுடைய வீழ்ச்சியை விரைவுபடுத்தும் என்பதுதான் உண்மை. இன்றைக்கி சர்வதேச அளவில் அந்த தரத்துக்கு அளவிலான முன்னோடி திட்டங்களையும் நலத்திட்டங்களையும் மக்களுக்கு எது சரி எது வந்து அவர்களுடைய தேவையை வந்து பூர்த்தி செய்து அப்படிங்கிறது தெரிஞ்ச திராவிட மாடல் அரசு அப்படிங்கிறத செயல்பட்டுக்கிட்டு இருக்கு. அதற்கு நிறைய சான்றுகளை நீங்கள் குறிப்பிட்ட மாதிரி மக்கள் மத்தியில் எவ்வளவு வரவேற்பு இருக்குது ஒவ்வொரு திட்டத்திற்கும் அப்படிங்கிறது ரொம்ப தெளிவாகவே தெரியுது. நன்றி சார்.